வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நெட்டிச்சேரி ஊருக்குள்ளே லோடு ஏற்றிக்கிட்டு இருக்குங்க. இது ஒரு 100 மூடை ஏறிச்சுன்னா முடிஞ்சுங்க, லோடு முடிஞ்சிச்சு. நாங்கள் ஊக்க போட்டு கூட இங்கே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்கடா. யாருக்கு ஆட்டாம்புழுக்கு தேவைப்படுதோ அவங்க கூப்பிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், கூப்பிடுங்க. மதியம் 1 மணி ஆயிடுச்சுங்க. அப்படி பார்த்தா இன்னும் 100 மூடை கீழே தான் கிடக்கு, ஏற்றலை. இது இல்லாமல் அள்ளி வச்ச மேனிக்கு இருக்குது. இங்கே கொண்டு வந்து ரெடி பண்ணி ஏற்றணும். இந்த மெத்தேடு முறையில் போட்டதுனால கொஞ்சம் பசங்களுக்கு கஷ்டம் இருக்காது கொஞ்சம். இல்லைன்னா இதற்கு ஏணி போட்டு ஏற்றி பிடிச்சி கஷ்டப்பட்டு ஒன்றா பார்த்து வாங்கணும். இந்த அப்படி இல்லை, வெளுத்து விட்டோம்னா சாருன்னு போய்கிட்டே இருக்கும். எப்போயுமே டிராக்டரில் வச்சு ஏற்றிக்குவோம். இன்றைக்கி டிராக்டருக்காரங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டு வேலை, அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், ஷார்ட்டாக ஒரு ரூட்டை சொல்கிறேன் கேளுங்க. நான் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கொட்டி விட்டுறேன். நீங்கள் உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அப்படின்ட்டாரு. ரெண்டு நடை வந்துச்சிங்க. முதல் நடை வேகமாக வண்டியில் 2 மணிக்கு மாற்றிட்டாங்க. அப்புறம் அவருக்கு டைம் ஆயிடுச்சு. அவருக்கு டைம் ஆகும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி விட்டுட்டார். சரி, அப்போ அவங்க பழப்பம் பார்க்கணும். நம்ம இன்னும் செத்த நேரம், நம்ம வேலை செத்த நேரத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு 12 மணிக்கு தாங்க சாப்பிட்டோம். இன்றைக்கி எல்லாமே லேட்டு. 12 மணிக்கு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கையில் இருக்க அந்த பகுதி லோடுக்கு கைத்து ஊக்கு கட்டை போட்டு விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் மூட்டைக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. சாக்கெல்லாம் பொறுன்னு போயிடுச்சு. இந்த சாக்கு அடுத்த லோடு கூட தாங்காதுன்னு நினைக்கிறேன். தார தச்சது பூரா நீ தானா? சொட்ட தச்சது எல்லாமே நீ தானா? ஒரு தடவை சொல்லி மூட்டையை பிடிச்சி காமிச்சிட்டா அவ்வளோதான். வேற என்ன, ஒவ்வொரு தடவையுமே காமிச்சிட்டே இருப்பாங்க. அவன் ஒருத்தனா அவன் இழுத்துருவானாக்க. எனக்கு நான் கருவாயை நினச்சியா? இவன் மேலே தான் அம்புடு தான்.
அதுக்கு 2 பேருமே ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டி பக்கத்தில் படப்படன்னு தூக்கி போட்டுட்டு இதுக்கு 2 பேருமே எடுத்துக்க வேண்டியதான்றா. சாக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். நீங்கள் ஒரு நாள் அது இப்போ இந்த மூட்டையை பக்கத்தில் எடுத்து வச்சு போட்டுக்குங்கடா. அப்போ 2 வேறத்துக்கு வேலை குறையுதா? இந்த மூட்டையெல்லாம் பக்கத்தில் அப்படி அடைஞ்சு வச்சுக்குங்க. அப்படி அடைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் உடஞ்சிருக்காரு. அது பக்கத்தில் அடைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சர்ட்னு எடுத்துக்குவீங்க. இன்னும் 100 மூடை வரணுங்க. அதுக்கு நான் டக்கர் வந்துடுமா இல்லை எங்களுக்கு எங்கள் வண்டியிலே தள்ளு வண்டி வச்சுருக்கோம். நான் அதில் தான் கொண்டு வந்து இது ஒன்றும் தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன் பிச்சு விட்டுருச்சா? எத்தனை மூட்டையை பிச்சு விட்ருக்கு? யாருக்கு தேவைப்படுன்னு கொஞ்சம் தேவைப்படுறோம் கூப்பிடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாடி தோட்டத்துக்காரங்க, வீட்டுக்கு முன்னாடி அழகு செடி வளர்க்குறவங்க, செடி கொடி வளர்க்குறவங்க எல்லாத்துக்கும் யார் எப்படி ஆர்டரு முதல்ல கேட்குறீங்களோ அந்த மாதிரி கொடுக்கப்படும். 1/2 கிலோ 1 கிலோ அந்த விதமாக 4 கிலோ 5 கிலோ உங்களுக்கு என்ன ரேஞ்சில் உங்களுக்கு தேவைப்படுதோ கேளுங்க. அந்த இது பண்ணி நாங்கள் கண்டிப்பாக தர்றோம். நாங்கள் எல்லாமே நாங்களே நின்று நாங்களே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே. பின்ன இந்த பார்க்குறீங்கள பேர் கூலியால் விட்டு வேறு இது பண்ணி அல்ல விட்டு அப்புறம் வந்து நாங்கள் இது பண்ணுறதெல்லாம் இல்லை. எதாக இருந்தாலும் நாங்களே பார்த்து நாங்கள் இது பண்ணி தான் நாங்களே அள்ளி தச்சு ஏற்றிக்கிறது தான். அதனால் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ என்ன முறையில் தேவைப்படுதோ அந்த இதில் வந்து நாங்கள் ஆர்டர் முறையில் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தரோம். இது நான் இந்த ஆட்டாம்புழுக்கைங்கிறது வந்து நல்ல ஒரு மிக சத்தான ஒரு உரம். மாட்டு உரம் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. இது அதை விட நல்ல வீரியம் கூட்டினது. நல்லா வச்சோம்னா அந்தளவுக்கு மகசூலும் நல்லா இருக்குங்க. நல்லா பெனிஃபிட்டு நல்லா இருக்கும். உடனே வச்ச ஒரு இன்னைக்கு இப்போ இந்த டைமு இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெனிஃபிட் அப்படியே தெரியுங்க. 3 மாதம் 6 மாதத்துல இந்த பெனிஃபிட்டை கொண்டு வந்துடலாம். அடுத்து ஆட்டாம்புழுக்க வச்சு பழகிறவங்க அடுத்து வேறு எந்த இதுவுமே உரமே வைக்க மாட்டாங்க. வேறு மாட்டு சாணியோ கோழி எருவோ எதுவுமே வைக்க மாட்டாங்க. அது இந்த கோழி எருவெல்லாம் வச்சோம்னா மரமே சொரியாக தென்னை மரம் அம்புட்டும் சொறி விழுந்துடும், காய் சொறி விழுந்துடும். ரொம்ப மோசம். இந்த மாட்டு சாணியில் வந்து இந்த அளவுக்கு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏதோ குப்பை ஒன்றுன்ற கனெக்டாக வேணால் அது இது பண்ணி போடலாம். இந்த லெவலுக்கு இருக்காதுங்க. இது அந்தளவுக்கு நல்லா உரம். ஆட்டு சாணிங்கிறது வந்து அதுதான் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு ஆர்டர் பிரகாரம் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு? மாற்றி மாற்றி வச்சுக்கலாங்க. ஓகே, எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு பாய் போடும்போது எப்படி போடுறாங்கன்னு சொல்லி காட்டுறோம்ங்க. பாய்.